வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நேற்று பார்த்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம கை டிசைன் பார்க்கலாம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கையும் பின்கழுத்து டிசைனும் நேற்று பின்கழுத்து போட்டால் இன்றைக்கி கை பார்க்கலாம். சாண்டல் கலரில் வந்து நம்ம உள்முந்தியில் எடுத்திருக்கேன். இந்த பிங்க் கலர் வந்து ப்ளவுஸு. இப்போது வந்து 3 இன்ச்சு வந்து உயரம் வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து மொத்தத்துக்கு நமக்கு 2 இன்ச் வரும். இதோட சின்னதாக ஒரு 1.25 இன்ச்சுக்கு இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதை பெருசாக ஒன்றும் சின்னதாக 2ம் கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பெருசு வேணாம், நல்லா இருக்காது. இதை 4ஆக மடித்து இன்னும் 2 பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி 4 பீஸ் வந்துச்சு. மொத்தம் 6 பீஸ் 2 கேக் சேர்த்து. இதை வந்து நம்ம ப்ளவுஸ் ஒரு கிளாத்தில் போட்டால் அயர்ன் பண்ணிக்கலாம். நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கை வந்து மடித்து வச்சு சும்மா ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பைப்பிங் சாண்டல் கலர் கொடுத்துடலாம். இது பார்டர் மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பராக அதுக்கு டிசைன் பண்ணியிருந்தேன். பின்கழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்காதவங்க இதுக்கு முதல் வீடியோ பாருங்கள். நல்லா சன்னமாக அழகாக கொடுங்க. ஏன்னா வந்து அடியில் கொடுத்து நம்ம வைக்கிறப்பவே பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக வரும். திருப்பி அந்த பைப்பிங்கோட கிளாத் இருக்குது பார்த்திங்களா, கிராஸ் பீஸு, அதில் வந்து தையல் போட்டுருங்க. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. பார்டருக்கு மேலே சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்தி வச்சுட்டு இது கிராஸ் பீஸ் வந்து 1/2 இன்ச்சுக்கு எடுக்கிறேன். அரை இன்ச்சுக்கு எடுத்திங்கன்னா போதும், ரொம்ப அகலமாக எடுக்க வேணாம். இப்போது வந்து இப்படியே நம்ம கேன்வாஸ் மேலே வச்சு கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி சுற்றிலும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு நம்ம வெளியில் அப்படியே எடுத்து விட்டுறலாம். உங்களால் எவ்வளோ சன்னமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சன்னமாக கொடுங்க. அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். உங்களுக்கு தெரியாதுன்னா வந்து ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வர பக்கம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம கொடுத்துடலாம். இப்போ 3க்குமே நம்ம கொடுத்தாச்சு பைப்பிங்கு. உள்ளே திருப்பி இந்த மாதிரி பிசடு இருக்கிறத கட் பண்ணி விட்டாவே நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். கரெக்டாக சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்டருக்கு மேலே வைக்கிறேன் நான். சுற்றி கொண்டு வந்து தையல் ஊசி நூல் எடுக்க வேணாம். இதுக்கு வந்து நான் சாண்டல் கலர் மேலே போட்டிருக்கேன். ரெட் கலரில் போட்டால் அப்படியே தெரியும். அதனால் என்ன கலர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நூல் போட்டுக்கோங்க.
இப்போ அடுத்த பீஸ் வச்சு போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்து இங்கிட்டு வச்சிடலாம். கரெக்டாக ஒட்டி ஒட்டி வைங்க. பைப்பையும் ஒட்டி வைங்க, அழகாக இருக்கும். கேப் விட வேணாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ரெட் கலர் நூல் மாற்றிக்கலாம். அப்பைக்கப்போ நூலெல்லாம் கட் பண்ணிடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், அழகாக இருக்குது. 2 கைக்கு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ரெட் கலர் நூல் மாற்றிட்டு லைன் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றுக்கும் 3 தடவை அப்படியே மாற்றி மாற்றி திருப்பிக்கலாம். 4 தடவை திருப்பணும் நீங்கள் தைச்சிட்டு, அப்போ தான் வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அடுத்ததுக்கு போயிடலாம். நூலெல்லாம் எடுக்க வேணாம், அப்படியே நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம பட்டன் வச்சுருவோம், அதனால் நமக்கு ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி அப்படியே திருப்புங்க, அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2க்கு முடிச்சாச்சு. இதுக்கு வந்து ப்ளவுஸோட பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துருக்கேன் 2. அதை ஒரு கிளாத்தில் வச்சு மறுபடியும் அதுக்கு மேலே வச்சு தைங்க, அப்போ தான் வந்து அது தெரியாது பட்டனு, இல்லைன்னா நமக்கு அப்படியே தெரியும். இது கொஞ்சம் நல்லா டார்க்காகவும் நல்லாயிருக்கும். ரெண்டு கைக்கும் 2 பட்டன் செஞ்சுட்டு இதை சுற்றிலும் தைச்சி விட்டுறலாம். அந்த டிசைன் மேலே வைக்க வேணாம், அது கீழே வைங்க. 3 ஒன்று சேர்ந்தது இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வைங்க. இப்போ 2க்கும் முடிச்சாச்சு. கை ஃபுல்லாக நம்ம தைச்சி முடித்து ப்ளவுஸே வேலை முடிஞ்சு. இப்போ இது எல்லாத்துக்கும் பாசி கொடுத்துடலாம். சேம் கலர் பிங்க் கலர் கொடுக்குறேன் நான், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதுக்கும் கொடுத்துடலாம். இது வந்து பிங்க் கழுத்து, இதுவும் சேர்த்து வந்துருச்சு. இந்த டிசைன் உண்மையிலே ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும். அவசரத்துக்கு ஏற்ற டிசைனுங்க, கண்டிப்பாக வந்து பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோ. எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துடலாம். சாரியிலேருந்து கட் பண்ணி ரொம்ப அழகாக கைக்கும் நம்ம நெக்குக்கும் பண்ணியிருக்கோம். முன்னாடி கழுத்து, இது கை. இது வந்து செட்டு சாரி, எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்திருந்தாங்க. இது முன்னாடி மேலே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது பின்னாடி
அதாவது மேலே இருக்கிறது வந்து சைடில் நம்ம சாரியில் கீழே வர பார்டர் கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாக சாண்டல் கலர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த ரெட் கலர் பார்டரை வந்து கீழே டிசைன் கொடுத்துட்டு முன்னாடி கழுத்துக்கு கொடுத்துருக்கேன். மடித்து போட்டால் இதோட ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கை டிசைன் பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பின் கழுத்து பார்க்காதவங்க பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.